ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தையும் ஒரு ஆன்மீக விஷயத்தையும் தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 5வது மாதமான மே மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மே மாதத்தில் ஒன்றாவது ஒரு முக்கியமான நாள் தற்போது வரப்போகுது. ஆக்சுவலி ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் இந்த மாதங்கிறது 2 சிறப்பு தினங்களை கொண்டிருக்கும். நிறைய தினங்கள் இருந்தாலும் அனைவருக்கும் தெரிஞ்சது 2 முக்கியமான தினங்கள். ஒன்று பௌர்ணமி, இன்னொன்று அமாவாசை. இந்த 2 தினங்களுமே சக்தி தினங்களாக கருதப்படுது. இந்த 2 தினங்களையுமே மிஸ் பண்ணாமல் நம்ம வழிபாடு செய்வதற்கு பயன்படுத்திக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ கிரகங்களால் சில நேரம் நமக்கு ஆபத்து வருவதை தடுக்கிறதுக்கு இந்த 2 நாட்கள் தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த வகையில் ஒவ்வொரு மாதத்தில் அமாவாசை வரும்போது அதனுடைய சிறப்புக்கேற்ப நாம் செயல்படும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இப்போ மே மாதத்தில் தமிழ் மாதம் வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அன்னைக்கு அமாவாசையானது வரப்போகுது. வரக்கூடிய இந்த அமாவாசையுடைய சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ சிம்மமில் பிறந்த ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. முதல்ல அமாவாசையை பற்றி சொல்லிடுறேன். அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கரெக்டாக திதி தர்ப்பணலாம் செய்து முன்னோர்களை வழிபட்டால் சகல தோஷங்களும் நீங்கி நல்வாழ்வு கிடைக்கும். அதனால் அமாவாசையை சாதாரணமான நாளாக கடக்காமல் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக வழிபாடு செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். இதோடு இந்த அமாவாசை இந்த டைம் மே மாதம் 16ஆம் தேதி வைகாசி 2ஆம் நாள் சனிக்கிழமை நிறைஞ்ச இதில் வருது. சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை சனி அமாவாசைங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும். சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த நாள் நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இந்த நாளில் சனி பகவானுடைய வாகனமாக கருதப்படக்கூடிய காகத்துக்கு முதல்ல உணவு வைத்தா உங்களுடைய கஷ்டங்கள் அவ்வளோ குறையும். சனினால் ஏற்படக்கூடிய தொல்லையிலிருந்து தப்பிக்க முடியும். பொதுவாகவே சனிக்கிழமை காகத்துக்கு உணவு வச்சா ரொம்ப விசேஷம். இந்த டைம் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய அம்சமாக பார்க்கக்கூடிய காகத்துக்கு உணவு வைக்கும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ஒரு சேர கிடைக்கும். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஆன்மீக ரீதியாக செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிரகங்களால் என்ன சிறப்பு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சிறப்பு பலன்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல இப்போ கிரகங்களுடைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக ரீதியாக இந்த நாளில் பண்ண வேண்டிய அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல ஆன்மீக ரீதியாக இந்த நாள் எந்த அளவுக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான நாளுங்கிறதுனால இவற்றை செய்திங்கன்னா மிகுதியான பலன்கள் நீங்கள் பெறலாம் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ அந்த பலன்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திசைகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடக்கூடிய தினமானது அமாவாசை தினம். சந்திரன் முழுமையாக தெரியக்கூடிய தினம் பௌர்ணமி. பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது இந்த 2 நாட்கள். அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை தினம் வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை சொல்கிறேன், அதை தெரிந்து கொள்ளுங்க. வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தக்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. மைத்திர முகூர்த்த நேரம் என அழைக்கப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தர வேண்டும். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காசு காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு வெள்ளை இந்த 2ல் ஏதாவது எள் இருக்குல்ல, அந்த எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உங்கள் கையால் உணவாக வைத்து முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை பெற்றுக்குங்க. ஸோ ஒன்று தர்ப்பணம் கொடுக்க முடியலனா இந்த மாதிரி செய்யுங்க. இதோடு இந்த நாள் சிறப்பான நாளுங்கிறதுனால தொழில் மற்றும் வியாபாரங்களில் ஈடுபடுறவங்க, நோய்களால் பாதிக்கப்பட்டு உடல்நலம் தேரணும்னு நினைக்கிறவங்க வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இந்த மாதிரி செய்திங்கனாலும் நல்லது நடக்கும்.
ஆக மொத்தம் வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்திங்கன்னா குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்கும், சுபிட்சங்கள் பெருகும், திருமண தடை புத்திர பாக்கின்மை போன்ற குறைபாடு நீங்கும், தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும், கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் காக்கும். அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாளை நான் சொன்ன மாதிரி வழிபாடு செய்து முன்னேறுங்க. இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நடந்துக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நாளில் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த நாளில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சிறப்பாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க வேறுபாடு இன்றி மற்றவர்களிடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இணக்கமோடு பழகுவீங்க. யாரையுமே வேறுபடுத்தாமல் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பழகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குது. இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக இதெல்லாம் கிடைக்க போகுதுங்க. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை பளு குறைவாக இருக்கும். உங்களுடைய பகுதி நேர வேலைக்கு செல்வதிலும் உங்களுக்கு கூடுதல் சம்பளம் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசை காலகட்டம் கிரக ரீதியாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரக்காரங்க பொறுத்த வரைக்கும் சென்ற நாட்களை விட இந்த அமாவாசைக்கு பிறகு எது பண்ணாலும் அதிக லாபமானது கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிச்சயம் நஷ்டம் ஏற்படாது. மெயினாக குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருந்தீங்கன்னாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதனால் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப 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 கவனம் தேவை. அதோடு குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் கணவரோடு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். பணவரவு அப்போ தான் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். இளம் பெண்கள் உங்களுக்கு காத்திருந்த வேலை கிடைக்க போகுது. இந்த மாதிரி உங்களுக்கு அதிசயமான சிறு விஷயங்கள் நிறையவே நடக்க போகுது இந்த அமாவாசையிலிருந்து. அப்புறம் ஸ்பெஷலாக கலைஞர்களுக்கு நல்ல பேனர்கள்லேருந்து அழைப்பு வரும். முன்பணம் கிடைக்கும். சம்பளமானது அதிகரிக்கும். முகம் பழிச்சிடும். அந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க போகுது. அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்படுது. மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பீங்க. விரும்பிய துறையில் சேருவீங்க. கல்வியில் ஆர்வமானது அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவாக இருக்க போகுது. ஆக மொத்தம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகங்களால் இந்த அமாவாசையிலிருந்து இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.